Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Adobe ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்டு வைடு கிரியேட்டிவ் சாஃப்ட்வேரான Adobe பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா Adobeல Photoshop, Illustrator, Premiere Pro, After Effectsன்னு நிறைய பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் Adobeல அவைலபிளாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லின்றதால எல்லாராலையுமே Adobeயோடைய ப்ராடக்ட்ஸை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. பட் Adobeல கிரியேட் பண்ணுற எஃபெக்ட்ஸை வேறு ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். அண்ட் இந்த வீடியோவில் Photoshop, Adobe Acrobat Pro, Premiere Pro, After Effects and Indesign உடைய பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டாக ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடிட்டிங், டிஜிட்டல் எடிட்டிங் அண்ட் கிராஃபிக்ஸ் ஆல் இன் ஒன் மாதிரியான டூலுக்காக கிம்ப் சாஃப்ட்வேரை நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிம்ப் சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்றதால லேயர்ஸ், மாஸ்க் அண்ட் க்ளோன் டூல் எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த கிம்ப் சாஃப்ட்வேர் லைனக்ஸ், மேக் அண்ட் விண்டோஸ்க்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் விண்டோஸ் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் மைக்ரோசாஃப்டுடைய ஸ்டோரில் இருந்தும் இந்த கிம்ப் சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அண்ட் கிம்ப் சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் பழைய மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற மாதிரியான மேக்ஸிமம் எஃபெக்ட்ஸை நீங்கள் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணலாம். அதனால் கிம்ப் சாஃப்ட்வேரை உங்களுடைய பிசியில் ஃபோட்டோஷாப்புக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக Adobe Illustrator நீங்கள் யூஸ் பண்ணி விக்டர் ஆர்ட்ஸ் அண்ட் லோகோ டிசைன் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இன்ஸ்கேப்ன்ற இந்த பெஸ்ட் Adobe Illustrator உடைய ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இன்ஸ்கேப் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி SVG ஃபைல், லோகோ டிசைன் அண்ட் ஐகான் டிசைன்ஸை நீங்கள் சாலிடாக கிரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த இன்ஸ்கேப் சாஃப்ட்வேர் லைனக்ஸ், விண்டோஸ் அண்ட் மேக்குக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்கேப் சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டூல்ன்றதால நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ Illustrator யூஸ் பண்ணுற யூசர்ஸ் இந்த இன்ஸ்கேப் டூலை உங்களுடைய சிஸ்டமில் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக Adobe Acrobat Pro-வை யூஸ் பண்ணி PDF டாக்குமெண்ட்ஸை ஸ்ப்ளிட், மர்ஜ், ரெக்கார்ட், ரொட்டேட் அண்ட் எடிட் பண்ணுற யூசர்ஸ் கண்டிப்பாக PDF SAMன்ற ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் டூலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த PDF SAM டூலை யூஸ் பண்ணி நீங்கள் மர்ஜ் அண்ட் ஸ்ப்ளிட், எக்ஸ்ட்ராக்ட், டிலீட் பேஜஸ் மாதிரியான டூல்ஸை நீங்கள் எந்த விதமான வாட்டர் மார்க்கும் இல்லாமல் லைஃப் டைம் ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த PDF SAM சாஃப்ட்வேரும் லைனக்ஸ், மேக் அண்ட் விண்டோஸ்க்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிறதால நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்லையும் Adobe Acrobat Pro-வுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக Adobe Premiere Pro-வை யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுற யூசர்ஸ் கண்டிப்பாக DaVinci Resolve சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா DaVinci Resolve சாஃப்ட்வேரும் ஒரு பவர்ஃபுல் ஃப்ரீ டூல்ன்றதால கலர் கிரேடிங் அண்ட் ஹை குவாலிட்டி வீடியோஸை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் மேக், லைனக்ஸ், விண்டோஸ் அண்ட் விண்டோஸ் ARMக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமுடைய ஹார்ட்வேர் ஸ்பெக் இந்த DaVinci Resolveக்கு சப்போர்ட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா DaVinci Resolve ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ன்றதால சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்டை செக் பண்ணிட்டு உங்களுடைய பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக Adobe After Effects யூஸ் பண்ணி நீங்கள் மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் VFX எடிட் பண்ணுற யூசர்ஸ் கண்டிப்பாக பிளெண்டர் சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணி பாருங்கள். பிளெண்டர் சாஃப்ட்வேர் ஒரு 3D சாஃப்ட்வேராக இருந்தாலும் கூட கம்போசிங் அண்ட் மோஷன் ட்ராக்கிங் எல்லாமே சப்போர்ட் பண்ணுன்றதால கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் பிளெண்டர் டூலை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பிளெண்டர் டூலும் விண்டோஸ், மேக் அண்ட் லைனக்ஸ்க்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிறதால உங்களுடைய பிசியில் எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்க்கு ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவாக நாட்டான் என்ற சாஃப்ட்வேரை பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேரும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால உங்களுடைய பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் பிளெண்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அவைலபிளாக இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த டெம்ப்ளேட்ஸ், பிளக்கின்ஸ் அண்ட் கர்வ்ஸை ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேரும் மேக், லைனக்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிறதால உங்களுடைய பிசியில் கண்டிப்பாக ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக Adobeயோடைய Indesign யூஸ் பண்ணி புக்ஸ், மேகசின்ஸ் அண்ட் ஃப்ளையர்ஸ் லேயர் கிரியேட் பண்ணுற யூசர்ஸ் இந்த ஸ்க்ரப்ஸ் சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர்லையும் மாஸ்டர் பேஜஸ், PDF எக்ஸ்போர்ட் அண்ட் CMYK சப்போர்ட்னு நிறைய ஆப்ஷன்ஸ் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ஸ்க்ரப் சாஃப்ட்வேர் Adobe Indesign கம்பேர் பண்ணும்போது மோர் அட்வான்ஸ்டு டூல்ஸ் அவைலபிளாக இல்லைனாலும் Adobe Indesign பதிலாக இந்த ஸ்க்ரப்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களுடைய பேசிக் எடிட்டிங்ஸை ஈஸியாக பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் காட்டின பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டூல்ஸில் கிம்ப், இன்ஸ்கேப் அண்ட் DaVinci Resolve சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி Adobe சாஃப்ட்வேரை நீங்கள் மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் கன்வீனியன்ஸ், அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் சப்போர்ட்னு வந்தால் Adobe தான் நம்பர் 1 இருக்கும். பட் Adobe சாஃப்ட்வேர்ஸை பர்ச்சேஸ் பண்ண பட்ஜெட் இல்லாத யூசர்ஸ் ஆர் பிகினர்ஸ் இந்த வீடியோவில் காட்டின Adobe ப்ராடக்ட்ஸ் உடைய ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸை உங்களுடைய பிசியில் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின எல்லா ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸ் உடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.